Hello students, 11th standard chemistry volume 1 and volume 2 கான most important 2 marks 3 marks 5 mark questions என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் மட்டும் சொல்லுங்க, ப்ராப்ளம் மட்டும் சொல்லுங்க, புக் இன்சைட் சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையும் புக் பேக் மட்டும் படித்தாலும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் புக் இன்சைடும் படித்து புக் பேக்கும் படித்து நம்ம ஓரளவுக்கு தயாரானா கண்டிப்பாக வந்து சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த புக் இன்சைட்லேயே வந்து போர்ஷன் நிறைய இருக்குது. ஸோ புக் இன்சைடில் எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. அதில் எதெல்லாம் வந்து லாஸ்ட் 3 years ப்ரீவியஸ் இயரில் 3 yearsல ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ்லாம் இன்சைடில் எதெல்லாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரியான கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம படிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்மளால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 marksை பொறுத்தவரையும் கண்டிப்பாக புக் பேக் ஃபுல்லாக படிங்க. புக் இன்லேயும் 1 mark கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசனாக முடிக்கும் பொழுது அந்த லெசனை ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாகவே ரிவைஸ் கொடுத்தா பெட்டர். ஏன்னா ஓனா கிரியேட்டிவாக கொஷின்ஸ் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கொஷின்ஸ் நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்சைட் கொஷின்ஸ் சொல்கிறேன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் எலியில் ரெடி ஆகலைனாலும் அட்லீஸ்ட் அடுத்த ரிவிஷன் எக்ஸாம்க்கெலாம் ரெடி ஆகிட்டு பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. இது வெறும் ஆஃப் எலி இம்பார்ட்டன்ட் கிடையாது, முழுக்க முழுக்க பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இது ஆஃப் எலிக்கும் படிக்கலாம், ரிவிஷனுக்கும் படிக்கலாம், பப்ளிக்கும் படிக்கலாம். ஸோ காமனாக இந்த 3 எக்ஸாமே ஃபுல் போர்ஷன் தான். ஸோ இந்த ஃபுல் போர்ஷனில் எதெல்லாம் படித்தோன்னா நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸ். இந்த லெசனில் பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. 33ல் 25 வரையும் 1 marks கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின் நம்பர் 26 நான் வந்து உங்களுக்கு 2 marks 3 marks 5 marks எல்லாமே கண்டினியூவாக சொல்கிறேன். அதில் எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டோ அதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 26 டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். கொஸ்டின் நம்பர் 28 கொஸ்டின் நான் ரீட் பண்ணனா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும், 40 minutes 50 minutes. ஸோ அது தேவை கிடையாது. ஸோ நான் கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே டெக்ஸ்ட் புக் எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 26, கொஸ்டின் நம்பர் 28, கொஸ்டின் நம்பர் 30, கொஸ்டின் நம்பர் 33, கொஸ்டின் நம்பர் 36. 36ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது 38 அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 40 வெரி இம்பார்ட்டன்ட். 42 இம்பார்ட்டன்ட். 43 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும். சரிங்களா? கொஸ்டின் ஆன்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சாப்டர் 1ல். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல இருந்து ஒரு சம் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 64. என்னடா இன்சைடில் கொஷின் சொல்கிறேன்னு சொன்னாங்களே, எதுவுமே சொல்லாமலே போயிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. இன்சைட் கொஷின்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ எண்டில் நம்ம புக் பேக்லாம் பார்த்துட்டு இன்சைட் சொல்கிறேன். செகண்ட் லெசன் கொஸ்டின் நம்பர் 26, கொஸ்டின் நம்பர் 27, நெக்ஸ்ட் 31, 33, 35, நெக்ஸ்ட் 37, 37 வெரி இம்பார்ட்டன்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. 39, 40 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 42 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 48 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட், 50. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர். இந்த செகண்ட் சாப்டர்லேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 34 இருக்கு இல்லையா, 34 அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடுத்து 37 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 46 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 47 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 48 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 49 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அண்ட் 50. இது எல்லாமே ப்ராப்ளம்ஸில் மோஸ்ட்லி கேட்கக்கூடியது. திரும்ப கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 34, 37, 46, 47, 48, 49, 50 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஸோ புக் பேக்கு, புக் இன்சைட், ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லலைன்னு கேட்கக்கூடாது. பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. சாப்டர் 3ல் கொஸ்டின் நம்பர் 24, கொஸ்டின் நம்பர் 25, கொஸ்டின் நம்பர் 26,
Question number 29. Next 36, 37, 38, 39, 40, 41, 45, 46, 47. இது எல்லாமே படிச்சுதான் ஆகணும். என்னடா இவ்வளோ கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரும்ப கொஸ்டின் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 24, 25, 26, 29, 36, 37, 38, 39, 40, 41, 45, 46, 47. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Fourth lesson, page number 122. Question number 23 important. Question number 24. Question number 28 important. Question number 30 important. Question number 31, 32, 33, 34, 35, 41, 42, 44. இது எல்லாமே important question. Unit 5, page number 154. Unit 5, page number 154. இதில் important question. Question number 26, 30, 30 lithium and magnesium. Very very important. Next 31, 33, 37, 38, 39, 40 and 41. Sixth lesson, page number 182. Question number 26, question number 29, question number 30, question number 37. சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Question number 39, 41, 43, 46, 47, 49, 50. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் ப்ராப்ளம்ஸ், மெயினான ப்ராப்ளம்ஸ் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். பப்ளிக் கூட கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 46, 47, 49, 50. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 224, 7th சாப்டர். 7th சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 32, 35, 36, 37, 39, 42, 47, 52, 52, 63, 68, 69, 68, 69. இது எல்லாமே 7th சாப்டர்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் என்னன்னு சொல்லிடுறேன். இதுல வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்க பார்க்க தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாவே நீங்க அழகா ஃபுல் போர்ஷன்ல கவர் பண்ண முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 53 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இது நோட் பண்ணிக்கோங்க. 53, 55, 56, 57, 60, 62, 68, 69. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். இது போக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எடுத்தோம்னா இதே லெசன்ல 7.3, 7.6, 7.7, 7.8 இந்த 4 சம்மும் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இது எந்த பேஸ்ல நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த 3 வருஷமும், அதாவது 2024 மார்ச்ல நடந்ததுல ஒரு பப்ளிக், இந்த 3 அதாவது ப்ரீவியஸ் இயர்ல 3 இயர்ஸ்ல நடந்த அந்த 3 பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும், ஆஃபலி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், இது எல்லாத்தையுமே எடுத்து அதில் இருக்கிற டாப் மோஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். கல்வி விஜய் சேனல்ல ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னா எடுத்த உடனே வீடியோ போடுறது கிடையாது. ஒரு வீடியோ ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து 4 to 5 hours கூட ஆகும். கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்டா இருந்தா 3 hours ஆகும். கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்டா இருக்கு அப்படின்னா 4 to 5 hours ஆகும். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எடுக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மட்டும்தான், நான் கொடுக்கறத ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து 100% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.
நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஸ்ட் மார்க் எடுக்க முடியாது. ஆனாலும் ஃபெயில் ஆகக்கூடியவங்க கூட நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து 70% 100% எடுக்கலாம், தாராளமாக எடுக்கலாம். சரிங்களா? வால்யூம் 1ல் புக் இன்சைட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு பார்த்துருவோம். பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் போர் அட்டாம் மாடல், இது லெசன் 2ஓட கொஷின்ஸ். இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 19 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் வால்யூம் 1ல். ஸோ தயவு செஞ்சு இதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே வந்து பப்ளிக்லேயும் ரிவிஷன் ஆஃப்லியில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும். சரிங்களா? அடுத்து லிமிடேஷன் ஆஃப் போர் அட்டாம் மாடல், இது லெசன் 2. அடுத்து டி ப்ராக்லி கான்செப்ட், லெசன் 2. ஹெய்சன்பெர்க்ஸ் சர்டனிட்டி பிரின்சிபல், லெசன் 2. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், லெசன் 2. லெசன் 2 தான் வெரி இம்பார்ட்டன்ட், அதில் தான் நிறைய இன்சைட் கொஸ்டின் கேட்குறாங்க. அழிமுதல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எல்லாமே லெசன் 2 தான். ஸ்பின் குவாண்டம் நம்பர், லிமிட்டிங் ரீஏஜென்ட். அடுத்தது கால்குலேட் த ஆக்சிடேஷன் நம்பர், லெசன் 1. அடுத்து வாட் ஆர் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், லெசன் 3. வாட் இஸ் ஆர்த்தோ அண்ட் பேரா ஹைட்ரஜன், லெசன் 4. வாட் ஆர் எஸ் பிளாக்ஸ் எலிமெண்ட், லெசன் 5. டிஸ்கஸ் briefly the similarity between beryllium and aluminum, இது lesson 5. State Dalton's law of partial pressure, lesson 6. Derive ideal gas equation, lesson 6. State Joule-Thomson effect, lesson 6. Second law of thermodynamics, lesson 7. Derive the relationship between Cp and Cv for an ideal gas, lesson 7. ஸோ வால்யூம் 1ல் இருக்க புக் இன்சைட்லாம் படிச்சிங்கனாவே நீங்கள் எக்ஸாம்லேயே புக் இன் அழகாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டுமே படிங்க. நான் அதே மாதிரி நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் படிங்க. புக் பேக்கில் வால்யூம் 1ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ கண்டினியூ நம்ம வால்யூம் 2ஓடது என்னன்னு பார்த்துருவோம். வால்யூம் 2ல் டோட்டலாக உங்களுக்கு 8 லெசன் இருக்குது. 8லேருந்து 15 வரையும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ஸ், இன்சைட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. இதில் கொஷின் நம்பர் 32 இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்லே சாட்லேயர் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39, derive the relation between Kp and Kc, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்க. சரிங்களா? 39. அடுத்தது 45 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், 45. நெக்ஸ்ட்டு 48 பேண்ட் ஆஃப் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வரும், தயவு செஞ்சு படிச்சிருங்க. அடுத்தது 49 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 49 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரிங்களா? இது எல்லாமே எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிக்க பாருங்க. பேஜ் நம்பர் 64 சாப்டர் 9ல் 64 பேஜ் நம்பர் சாப்டர் 9ல் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 31, டிஃபைன் மோலாலிட்டி நார்மாலிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 32 வெரி இம்பார்ட்டன்ட். 33 இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேட்பாங்க, ஹென்ரிஸ்லா, நல்லா பார்த்துக்கோங்க. 34 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 36 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே படிச்சுக்கோங்க. 37 ஐசோடானிக் சொல்யூஷன், அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 39 எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் த சொல்யூபிலிட்டி, அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 40th கொஸ்டின். ப்ராப்ளம்ஸில் நீங்கள் 40 பார்த்தீங்கன்னாவே போதும். இது எல்லாமே அதாவது வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே கவர் பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து டாப் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் சொல்லக்கூடியது எதுவுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கேரண்டி. நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு நான் சொன்ன கொஷின்ஸ்ல இருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோவில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? அடுத்து சாப்டர் 10 பேஜ் நம்பர் 107 கொஷின் நம்பர் 32, வாட் இஸ் அ பைப் பாண்ட், வெரி இம்பார்ட்டன்ட். 34 கொஷின் நம்பர் 34, கொஷின் நம்பர் 35, 36, நெக்ஸ்ட் 38, நெக்ஸ்ட் 39, அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 45 இம்பார்ட்டன்ட். அடுத்து 54,
Explain the covalent character in ionic bond. 54 important. 55 important. Describe Fagen's rule. Okay. இதெல்லாமே chapter 10 ஓடது. 11th lesson. Page number 156. Question number 31 important. Organic compounds. கண்டிப்பா படிக்கணும். Very important lesson. 32 important. 33 important. Homologous series. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா 42 இம்பார்ட்டன்ட். 43 குரோமாட்டோகிராஃபி. 43 நெக்ஸ்ட் 46 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 50th இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் 50th சம். ஓகே, இந்த 50 மட்டும் பாருங்க போதும். இதுதான் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 176 சாப்டர் 12. Important question. Question number 16, 17, 19, 20, 21. இது மட்டும் படிங்க, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் இந்த லெசன், சின்ன லெசன். ஸோ இதை மட்டும் பாருங்க போதும். பேஜ் நம்பர் 223, 13th lesson. Question number 31. Next question number 36. Nitration of benzene. 36. Next 41. 41 important, very very important. 42 important. அதுக்கு அடுத்தது 44ம் படிங்க, கண்டிப்பா கேட்பாங்க. 44 very very important. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 46. நெக்ஸ்ட் 47. அடுத்து ஃபைனலாக வந்து இந்த 50. கொஸ்டின் நம்பர் 50யும் படிச்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இது மட்டும் பாருங்க போதும். பேஜ் நம்பர் 254 சாப்டர் 14. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 27, 32, 35, 38. அடுத்து 44. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 46 இம்பார்ட்டன்ட். 47. அதுக்கு அடுத்தது 50. இது வரையும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் லெசன் வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். பேஜ் நம்பர் 279 எடுத்துக்கோங்க. 279ல 15th சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 20, டிஃபைன் ஸ்மாக். இம்பார்ட்டன்ட். 21, which is considered to be Earth's protective umbrella. Why? Question number 22, what are degradable and non-degradable pollutants? Very very important. Question number 23 important. Next question number 25, green chemistry, very important. Next 26 படிச்சுக்கோங்க, global warming. Explain how does greenhouse effect cause global warming. Very very important. 26th. 27 படிங்க. 28 இந்த லெசன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சே ஆகணும். 28, 29. அதுக்கு அடுத்தது 32 படிச்சுக்கோங்க. 32, 33, 34. இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இதுலேயும் நான் ஷார்ட் பண்ணி கொடுத்தேன்னா உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இது. இதுலேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. 33, 34, 35, 36 எல்லாமே பாருங்க. திரும்ப கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 20, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29, 32, 33, 34, 35, 36 எல்லாமே படிச்சா ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இதில் 5 மார்க்ஸ் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு தொடர்ச்சியாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.